உங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய சண்டையில் எங்க நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய சங்கடத்திற்கும் இக்கட்டுக்கும் தள்ளப்படுகிறார்கள் என்கிற வினயமான கோரிக்கை ஒன்றையும் ஜப்பானுடைய பிரதமர் இன்றைக்கு ஈரானை நோக்கி முன்வைத்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில், அதே நேரத்தில் நான் ஈரானை நம்பல, ஆனா ஈரானை நம்புவதற்கு கடைசி ஆளும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஈரானை அவர் நம்பலையா, ஆனா ஈரானை நம்பினா ஈரானை நம்புகிற கடைசி ஆளும் நானாகத்தான் இருப்பேன் என்று சொல்லிட்டு இந்த குதுஸ் படை பிரிவினுடைய தளபதியாக செயல்படக்கூடிய இஸ்மாயில் கானி திடீரென ஈராக்கினுடைய முக்கியஸ்தர்களுக்கு கூட தகவல்களை சொல்லாமல் இந்தா வந்து இறங்க போறாருங்கிற நேரத்தில் மட்டும் தான் தகவலை சொல்லிக்கிட்டு திடீரென ஈராக்கில் போய் இறங்கி இருக்கிறார். இறங்கினது மட்டுமில்லாம ஈராக்கினுடைய அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் 2 ஆண்டு காலம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில் அதன் பின் கொண்டு வரப்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கையையும் தற்போது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிற அதே நேரம் எதிர்வரக்கூடிய நாட்கள் மத்திய கிழக்கில் என்ன நடக்கப் போகிறது என்கிற பலத்த கேள்விகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல ஈரான் ஒரு பாரிய யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்கலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளுடைய முழு தொகுப்பை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் காசா தொடர்பாக, காசாவினுடைய வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரைகள் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகளில் 2024ஆம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் மேற்கு கரை பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் 170க்கு மேற்பட்ட அப்பாவி பிஞ்சு குழந்தைகளை கொன்றிருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. யுனிசெஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளின் பிரகாரம் ஒரு வாரத்துக்கு, ஒரு வீக்குக்கு ஒரு குழந்தை மேற்கு கரையிலே கொல்லப்படுகிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இந்த அநியாயத்தை தொடர்ந்து செய்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, உலக அளவுல கச்சா எண்ணெயினுடைய விநியோகம் ஒரு நாளைக்கு 4.3 மில்லியன் பீப்பாய்கள் குறையும் என கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆணையகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 43,000 பேரல்கள் உற்பத்தி குறைந்து கொண்டு வருகிறது. காரணம் என்னன்னு கேட்டால், உற்பத்தியை பண்ணினாலும் அதை விற்பனை பண்ண முடியாது. ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்கிறது. அடுத்த பக்கமாக ரெட்சீல பெரிய பிரச்சனை இருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளும் இருக்கக்கூடிய காரணத்தினால அடுத்ததாக முன்னேறுவதற்கு, அடுத்த கட்டம் போவதற்குரிய வழிவகைகள் இல்லை என்பதால் ஒரு நாளைக்கு 43 லட்சம் பேரல்கள் உற்பத்தி குறைந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். உடனடியாக ஹொர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், அதே போன்று செங்கடல்ல பாபல் மந்தேப் மொத்தமாக திறக்கப்பட வேண்டும். இது 2ம் நடந்தால்தான் இந்த காரியங்களை முன்னெடுக்கலாம் என்று தற்போதைய நிலவரம் தொடர்பாக வெளியாகிற செய்திகளுக்கு மத்தியில் ஜப்பானுடைய பிரதமர் இன்றைய நாள் ஈரானுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது என்ன கோரிக்கைன்னா, தயவு செய்து ஹொர்முஸை ஓப்பன் பண்ணுங்க, அதே மாதிரி பாபல் மந்த பகுதிகளை ஓப்பன் பண்ணி விடுங்க. இந்த 2 பகுதியும் ஓப்பன் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய சண்டையில் எங்க நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய சங்கடத்திற்கும் இக்கட்டுக்கும் தள்ளப்படுகிறார்கள் என்கிற வினயமான கோரிக்கை ஒன்றையும் ஜப்பானுடைய பிரதமர் இன்றைக்கு ஈரானை நோக்கி முன்வைத்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கும் வாய்க்கு வந்ததை வளமையில பேசுற மாதிரி இன்றைக்கும் பேசி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, டெய்லி எதையாவது ஒன்ன சொல்லிக்கிட்டு இருப்பாரு. வயசும் அப்படி, அவருடைய ஸ்டைலும் அப்படி. ட்ரம்ப்னா அப்படித்தான் புரிஞ்சுக்கிறீங்களேன். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே நாங்கள் ஹொர்முஸ்ல 20 விமானம் தாங்கி கப்பல்களோடு பாரிய ஒரு கடற்படையை நிறுத்தி வைத்திருக்கிறோம். எனவே ஹொர்முஸ் முழுவதுமாக எங்க கண்ட்ரோலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கணும். முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிறணும், ஹொர்முஸ் அவர்களுடைய கண்ட்ரோல், அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னா ஒரு பாதிக்காவது ஹொர்முஸினுடைய நீர் பரப்புக்குள்ள அமெரிக்கன் போர்சஸ் வந்திருக்கணுமா இல்லையா? எது ஹொர்முஸ்ன்னு இருக்குதோ அந்த நீர்ப்பரப்புக்குள்ள அமெரிக்காவினுடைய போர்சஸ் யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரைக்கும் உள்ள நுழையல. வாசல்ட்ட பிளாக் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க.
பிளாக் பண்ணிக்கிட்டு நிற்கிறதுனால ஹொர்முஸ் முழுவதும் எங்க கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா ஈரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஹொர்முஸ் எங்க கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எதை வச்சு சொல்றாங்கன்னா, எந்த கப்பல் உள்ள வரணும்னாலும் வெளியே போகணும்னாலும் எங்க கிட்ட கேட்டு நாங்க அனுமதிச்சா போக முடியும், இல்லைன்னா அட்டாக் பண்ணுவோம்ங்கிறாங்க. மீறி போறவங்க மேல அட்டாக்கும் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா செய்கிற வேலை என்னன்னு கேட்டா, ஈரானுடைய கப்பல்கள் ஈரானை நோக்கி வர முடியாதவாறு பிளாக் பண்றாங்க. இவ்வளவு தானே தவிர ஹொர்முஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணல, ஈரானுடைய கப்பல்களை கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா இன்னைக்கும் வாய்ப்பேச்சில் வீரரடி பாப்பான்ற மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தான் ஹொர்முஸை முழு கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஈரானுடனான நிலைமைகள் ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார். முழு கண்ட்ரோல் அவங்கள்ட்ட தானா? ஈரானுடனான நிலைமைகள் ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்குது. ஹொர்முஸ் ஜலசந்தியில எங்களுடைய படைகள் முழு கட்டுப்பாட்டையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நான் ஈரானை நம்பல, ஆனா ஈரானை நம்புவதற்கு கடைசி ஆளும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஈரானை அவர் நம்பலையா, ஆனா ஈரானை நம்பினா ஈரானை நம்புகிற கடைசி ஆளும் நானாகத்தான் இருப்பேன் என்று சொல்லிட்டு அவங்க என்ன கிட்ட தொடர்ந்து பொய்யத்தான் சொல்லி வர்றாங்க. அதனால தான் நாங்கள் இப்போ ஹொர்முஸை மொத்தமாக எங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய பொய்ங்கிறது உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அதனால தான் இந்த பொய்யை வெக்கங்கட்டத்தனமாகவே சொல்லி கொண்டு இருக்கிறாரு. எனவே சரி 10 பொய்யை சொல்றாரு ட்ரம்ப், 11வது இதையும் சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம கடந்து போக முடியுமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியான சூழலுக்கு மத்தியில் தான் ஈரானும் அமெரிக்காவும் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU காலாவதியாகுவதற்கு ஒரே ஒரு வாரம் தான் இருக்கிறது, 1 வீக் தான் இருக்குது. அதோட இந்த MOU எக்ஸ்பயர் ஆகிரும். அதுக்கு பிறகு புதிதாகத்தான் ஒப்பந்தம் போட வேண்டி வரும். எனவே நிலைமை ரொம்ப டஃப்பாக இருக்குது. இன்றைக்கும் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் ஈரானுடைய பல தளபதிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கத்தர் திரும்ப திரும்ப கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. எப்படியாவது இந்த ஏற்கனவே போட்ட MOU-வை கண்டினியூ பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க. இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும் என்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஜூன் மாதம் 17ஆம் தேதி அன்றைக்கு 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை 2 பேருமே கையெழுத்துக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் 60 நாட்களுக்குள்ளாக ஒரு காலக்கெடுவை நிர்ணயிச்சு நிரந்தர யுத்த நிறுத்தத்துக்கு போகணும், அதுக்குரிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ 60 நாள் ஆக போகுது, ஒன்றுமே பண்ணல. 1 வீக்குக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்படி முடிந்தால் ஒன்றோ புதிய ஒப்பந்தத்திற்கு இருதரப்பும் போக வேண்டும், இல்லை என்றால் புதிதாக ஒரு யுத்தத்துக்கு போகணும். எதை நோக்கி போக போறாங்கிற கேள்விகளுக்கு மத்தியில தான் இன்றைக்கு ஈரானுடைய எல்லை பாதுகாப்பு படைகளுடைய தளபதியாக இருக்கக்கூடிய பிரிகேடியர் ஜெனரல் அலி அக்பர் ஜாவிதான் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இருக்கிறார். அந்த ஊடக சந்திப்பிலே அவர் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஈரானுடைய எல்லா எல்லைகளும் பாதுகாப்பாக இருக்கிறது, அத்தனை பகுதிகளையும் அண்டர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம்ங்கிறாங்க. தரை வழியாக ஈரானுங்கிறது ஒரு பரந்துபட்ட பாரிய தேசம். அந்த தேசத்தினுடைய எல்லைகளையே அண்டர் கண்ட்ரோல் என்று சொல்றதாக இருந்தால் அது ஒரு மேஜர் வேலையாகத்தான் இருக்க முடியும். அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் முழுவதுமாக அண்டர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம், அமெரிக்கா ஈரான் மீது தரைவழி தாக்குதலை நடத்தும் என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் இது ஒரு மாயையாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஏற்கனவே விமானப்படையில் அடிச்சே ஒன்றும் செய்ய முடியலை, இதில் தரை வழியாக வேற கிழிச்சிருவாங்களோங்கிற விதமாக அவர் பேசி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் எல்லை பாதுகாப்பு படையினருடைய முழுமையான விழிப்புணர்வு, அதே போன்று உறுதியான கட்டுப்பாட்டை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாட்டினுடைய எல்லா எல்லைகளும் மிக பாதுகாப்பாக இருக்கிறது, யாரும் ஊடுருவ முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாள் யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திஸ் படைப்பிரிவுகள் மீண்டும் யமனுக்குள்ள இருக்கக்கூடிய சவுதியினுடைய ஆதரவு பெற்ற படைகள் மீதும் சவுதியினுடைய ஆதரவு பெற்ற படைகளுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மக்கா துறைமுகத்தின் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். யமன்ல இருக்கக்கூடிய சவுதியினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய படைகளுடைய ஊடக செய்தியின் பிரகாரம் அல் மக்கா நகரத்தின் மீது ஹூத்திகள் 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 4 ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி ஹூத்திஸுக்கு ஆதரவாக ஈராக்கில் இருக்கிற படைகளும் சவுதி மேல தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். இப்பொழுது ஹூத்திஸ் யமனுக்குள்ள இருக்கக்கூடிய சவுதியினுடைய ஆதரவு பெற்ற படைகளோடு தான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது சவுதியினுடைய ஆதரவு பெற்றவர்களை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, இதில் நடக்கக்கூடிய இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பிரச்சனை ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கிறணும். ஒரு புறம் யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ்
சவுதி மேல அட்டாக் பண்ணினாங்க. இப்ப சவுதி மேல அட்டாக்கை குறைச்சிட்டு சவுதியினுடைய ஆதரவு பெற்ற யமன்ல இருக்கக்கூடிய படைகள் மேல அட்டாக் பண்றாங்க. அவங்க கிட்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எதுவும் கிடையாது, ஆனால் ஹவுதிஸ்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய படைகள்கிட்ட தரை வழியாக தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு உண்டான அந்த ஐட்டங்கள் தான் சவுதி அரேபியா கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பெரிய தாக்குதல்கள் எதையும் அவங்க நடத்தலை, சவுதி நடத்தினா உண்டு. சவுதிக்கு ப்ராக்சிஸ் அமைப்பும் தேவை, அவங்களுக்காக சண்டை பிடிக்கிற ஆக்களும் வேணும். ஆனால் பெரிய படைபலத்தோடு அவங்க இருந்துடவும் கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்திருக்கிறாங்க. அது சவுதியினுடைய ஒரு முட்டாள்தனமாகவும் சர்வதேச ரீதியில் பார்க்க முடியும். ஏன்னா பலத்தோடு இருந்தால் தானே தங்களுக்கு ஆதரவாக அவங்க இருப்பாங்க என்கிற ஒரு பக்கம் இருக்கிறது. அதனால தான் இப்போ அடியை வாங்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபுறமாக ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய குர்துகள் மேலே ஈரான் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி அவர்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த ரெண்டுமே எதுக்காக செய்யப்படுதுன்னு கேட்டால், பாரிய ஒரு யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் ஒருங்கிணைந்து நடத்த ஆரம்பித்தால், சில நேரங்களில் இந்த ப்ராக்சிஸ் அமைப்புகள் ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய குர்துகள் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு துருக்கியினுடைய பேச்சை புறக்கணித்து ஈரானோடு ஒரு சண்டைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அல்லது யமன்ல இருக்கக்கூடியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுதீஸோடையோ அல்லது ஈரானோடையோ சண்டை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சவுதிக்கு ஆதரவாக. இந்த ரெண்டுமே நடக்காம இருக்கணும்னா இப்பவே சண்டை ஒன்றை பிடிச்சி ரெண்டு பேரையுமே பலவீனப்படுத்தி விட்டுறணும். அந்த வேலையைத்தான் ஈரான் செய்கிறது என்பதை வெளிப்படையாகவே நம்ம பார்க்க முடிகிற ஒரு சூழல் தான் இந்த நிலையில் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் ஈரானுடைய தாக்குதல்கள் இன்றைக்கும் ஈராக்கினுடைய எர்பில் மாகாணத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. 4 ட்ரோன்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதிகாலையிலேயே இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எர்பில் இருக்கக்கூடிய குர்துகளுடைய படைகள் மேலதான் தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. இது அவர்களை பலவீனப்படுத்துவதற்கும் ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஷியா சிந்தனை கொண்ட ஆயுத பிரிவுகளை பலப்படுத்துவதற்குமான ஒரு செயல்பாடு. என எதிர்கால யுத்தத்தை கவனத்தில் கொண்டு அவங்க அந்த வேலைகளை பண்றாங்கிறத நம்ம புரிய முடிகிற அதே நேரத்தில் திடீரென ஈரானுடைய குதுஸ் படைப்பிரிவுங்கிறது ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவு. பிளஸ் இவங்க தான் அந்த வெளிநாடுகளில் உளவு வேலைகளையும் பார்க்குறவங்க. எப்படின்னா மொசாது உள்நாட்டுக்குள்ள இஸ்ரேல் ஷின்பத் ஒரு சிஐடி பிரிவை வச்சிருக்காங்க, உளவு பிரிவை. வெளிநாடுகளை உளவு பார்க்கறதுக்காக மொசாதை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க, ரஷ்யா வச்சிருக்கிறாங்க, மேற்கு நாடுகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அரபு நாடுகள் அல்லது இந்த வளைகுடா நாடுகளுக்குள்ள நீங்கள் லிஸ்ட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா அது யார் வச்சிருக்கிறான்னு கேட்டால் ஈரான் மட்டும் தான் வச்சிருக்கிறாங்க. சர்வதேச அளவில் உளவு பார்க்கிற வேலையை அதெல்லாம் பண்ணக்கூடிய இந்த குதுஸ் படைப்பிரிவு தான். இந்த குதுஸ் படைப்பிரிவினுடைய தளபதியாக செயல்படக்கூடிய இஸ்மாயில் கானி திடீரென ஈராக்கினுடைய முக்கியஸ்தர்களுக்கு கூட தகவல்களை சொல்லாமல் இந்தா வந்து இறங்க போறாருங்கிற நேரத்தில் மட்டும்தான் தகவலை சொல்லிக்கிட்டு திடீரென ஈராக்கில் போய் இறங்கி இருக்கிறார். இறங்கினது மட்டுமில்லாமல் ஈராக்கினுடைய முக்கியமான தலைவர்கள் தளபதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு அரசாங்கத்தோட மொத்தமாக சேரணும் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்கா முன்வைக்குது. ஆல்ரெடி ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்கள் ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம். PMF இருக்கிறாங்க, அங்கே மக்கள் திரள் படைப்பிரிவு என்று சொல்லி அதில் 4 ஷியா ஆயுத குழுக்கள் இருக்கிறார்கள். இந்த 4 பேருமே ஈராக்கினுடைய துணை ராணுவமாகத்தான் செயல்படுகிறார்கள். ஈராக்கில் ஒரு பிரச்சனை வந்தா துணை ராணுவமாக இருப்பாங்க, ஈரானுக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஈரானுடைய ஆட்களா இருப்பாங்க. இப்ப அமெரிக்கா என்ன பண்றான்னு கேட்டா இந்த ஆயுத குழுக்கள் எல்லாம் ஆயுதத்தை கைவிட்டுறணும், மொத்தமாக இராணுவத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒதுங்கிடணுங்கிற விதமாக சொல்கிறாங்க. இது பற்றி சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு போனால் பிரச்சனை ஆகுங்கிறதுக்காகத்தான் சொல்லாமலேயே இராணுவ தளபதி ஈராக்கில் போய் இறங்குறாரு. இறங்கி பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறாரு. அரசியல் தலைவர்கள், பாதுகாப்பு குழுக்களுடைய தலைவர்கள், இந்த ஈரானுடைய ஆதரவு பெற்ற PMF-னுடைய 4 படைப்பிரிவுகள் இருக்கிறாங்க, கதாயிப் ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்காங்க. எல்லோருடையும் அவர் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறாரு, திரைமறைவு சந்திப்புகளை நடத்தி இருக்கிறாரு. சந்திச்சுட்டு ஈராக்கினுடைய அரசுக்கு ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டா, இந்த நேரத்தில் ஒருபோதும் எங்க ஆட்கள் ஆயுதத்தை தரமாட்டாங்க, அவங்க கிட்ட ஆயுதம் இருக்கும், அதுக்கான பயிற்சிகள் எடுப்பாங்க, அதுக்கான தயாரிப்புகள் இருப்பாங்க என்று சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு புதிய சுற்று தாக்குதல், மீண்டும் ஒரு பெரிய யுத்தம் ஈரானுக்கு எதிராக நடக்க இருக்கிறது என்று ஈரான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா அமெரிக்கா எந்த அளவு தூரம் பொறுத்துக்கிட்டு போவாங்கிற கேள்விக்கு புதிய கப்பல்கள் எல்லாம் மத்தியகளுக்கு அமெரிக்கா அனுப்பிக்கிட்டு இருக்குது. எனவே மீண்டும் ஒரு யுத்தம் ஈரானோடு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடந்தால் ஈரானை பாதுகாப்பதற்கு இந்த ஆயுத குழுக்கள் எல்லாம் தேவைப்படுற காரணத்தினால அதெல்லாம் முடியாது, அவங்க எல்லாம் தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்லி மிக தெளிவான பதிலையும் இன்றைக்கு ஈரானுடைய
குதுஸ் படைப்பிரிவு, IRGC-னுடைய மிக முக்கியமான படைப்பிரிவு, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் கானி ஊடகங்களுக்கு சொல்லாமல் ஈராக்குக்குள்ளே போய் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை சந்தித்து ஈராக் அரசாங்கத்துக்கும் இதை தெளிவாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். ஈராக்குக்குள்ளே என்னதான் அரசாங்கம் இருந்தாலும் அதனுடைய மெயின் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் அமெரிக்காட்ட கிடையாது. ஆட்சியை வேணும்னு அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த ஆயுத ரீதியிலான கண்ட்ரோலை ஈரான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய படைகள் தான் வச்சு கொண்டிருக்கிறது. அதற்கான ஆதாரமாகத்தான் இதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால், இந்த ஈரான் அமெரிக்க வாரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் ஈரானில் ட்ரம்பினுடைய போர் வியூகம்ங்கிறது ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டு வருகிறது. இப்போ பிரச்சனை, ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவில் தேர்தலை ஜெயிக்கணும், நெத்தனியாவுக்கு இஸ்ரேலில் தேர்தலை ஜெயிக்கணும். இந்த ரெண்டு பேரும் ஜெயிக்கிறதாக இருந்தால் ஈரானில் யுத்தம் நடந்தால் தான் நெத்தனியாகு ஜெயிக்க முடியும், ஈரானில் யுத்தம் நின்னா தான் ட்ரம்ப் ஜெயிக்க முடியும். எனவே தான் யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ட்ரம்ப் ட்ரை பண்ணுறாரு, யுத்தத்தை நடத்தணும்னு சொல்லி நெத்தனியாகு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாரு. இந்த ரெண்டு பேரும் தேர்தலை ஜெயிக்கிறதுக்காகத்தான் இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது. எனவே வியூகம் பாரிய அளவில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அமெரிக்காவினுடைய இராணுவ படைபலம் எவ்வளவு பெரிய இராணுவம், எவ்வளவு பெரிய படைபலம், இவ்வளவு இருந்தும் ஈரான் மீதான யுத்தத்தில் அமெரிக்கா இதுவரை விரும்பிய முடிவுகளை அடைய முடியவில்லை, அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் யாரு முதல்ல பின்வாங்குறாங்க என்பதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேர்னிங் பாயிண்டாகவே இருக்கிறது. யார் ஜெயிக்கிறாங்கிறத தாண்டி அமெரிக்கா பின்வாங்க போகிறதா, ஈரான் பின்வாங்க போகிறதா, இதுதான் அடிப்படை தத்துவமாக அங்கே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு காரியங்களும் தொடராக நடைபெற்று வருகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே முன்வைத்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அவ்வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.